நான் தெரியாதனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வண்டி இருக்கு, டூ வீலர் தேவைப்படுனா டூ வீலர் என்ன பெட்ரூம்ல தேவைப்படுமா? டூ வீலர் கருப்பே குசும்புக்காரன் இல்லை, நீ பயங்கர திறமைசாலிகளை பார்த்தா தெரியுது. பேச்சாலே எல்லாரையும் கவர் பண்ணி சம்பாதிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆமா, ஒரு வண்டி எடுத்தா கூட இங்கிலேருந்து நம்ம போயிடுவோமா இல்லை ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவோமா? இதான் சின்ன சின்ன பசங்களுக்கு நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுத்துடணும் இல்லைங்க சார். என்ன இன்ஸ்டாவில் சம்பாதிங்க, இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகுனா பணம் வரும், லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? என்ன சார், பூமி பொழக்கும், கடல் பொங்கும், சென்னை முங்கும், என்ன சார் இதெல்லாம்? மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னே மழையிலேருந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் தேடுறீங்களா? இப்போ புத்தி வேலை செய்யல. அப்போ ஒரு சீதோசனில் ஒரு வானிலை அறிக்கை சொல்லுது மழை வருது பார்த்து போங்க அப்படின்னு நம்ம தான் பார்த்துருக்கணும். அப்போ மக்களுக்கு வந்து புத்தி வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. சும்மா ராக்கெட் விட்டாக்க ஓசலன் படம் வந்து கிழிஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ராக்கெட் அப்புறம் விடாத எப்படி சார் வாழ முடியும்? நீங்கள் ராக்கெட் விட்டு வேறு அதையெல்லாம் தாண்டிட்டு சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? எப்ப மழை ஒரே வார்த்தை, ரொம்ப விஞ்ஞானம் என்பது விஞ்ஞான வளர்ச்சி ஒரே ஒரு இப்போ படித்தவர்களை விட படிக்காதவங்க தான் அதிகமாக சாதிச்சிருக்காங்களா சார்? ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கணக்கு வழக்கு எனக்கு தெரியாது. பட் வந்து திறமை உள்ளவர்கள் அது படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாம் சார், அவங்களுக்கு உள்ள தனித்திறமையில முன்னுக்கு வந்துடும். படிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு எப்படியாப்பட்டது சார்? படிப்பு அத்தியாவசியம், அதில் எந்த இதுவும் சரி. உங்களுடைய படிப்பு நீங்கள் விஞ்ஞானி ஆகணும், அதுக்கு படிச்சாகணும். இன்னைக்கு வந்து படிப்பு என்பது அத்தியாவசியம் தாண்டி ஆடம்பரமாக நிறைய இடத்த போயிட்டு இருக்கு. ஆடம்பரமா? படிப்புல என்ன ஆடம்பரம்? எனக்கு புரியல. ஆடம்பரம்னா நான் இது படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆடம்பரமாக காட்டிக்கிறாங்க, இப்போ பந்தா பண்ணுறாங்க. அது அவங்கவுங்க ஸ்டைல், அது சொல்ல முடியாது. நானும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பந்தா பதாயம் தம்பி. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்களா செஸ்ஸில் நம்ம ஊர் பையன் பூந்து விளையாடனா தெரியல. ஆனால் அவன் வந்து நான் இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன், சின்ன வயசுலேயே வந்து நான் சத்தியமாக உலக சாம்பியன் ஆகுன்னு சின்ன வயசுலேயே சொல்லியிருக்கான். புரிஞ்சுதா? எவ்வளோ அப்போ அவர் வந்து படிப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. திறமை, அறிவு, அதை யூஸ் பண்ணி வாங்கினாரா? இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உலக அளவில் சாம்பியன் விளையாட்டு இல்லை, அது என்ன சின்ன குழந்தையா இருந்து செஸ் விளையாடும்போது சொல்லியிருக்காரு, நான் ஒரு காலத்தில் உலக அளவில் சாம்பியனாக வருவேன். அப்போ தனித்திறமை, அவருக்குடைய அந்த பக்குவம், இதில் நம்ம ஜெயிச்சாகணும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் திறமையும் வீண்போகல பெரிய ஆள். படிப்புக்கு அதை சம்மந்தம் இருக்கா? அது வந்து அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு, அதில் ஜெயிச்சாரா இல்லையா? சார் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நம்பிக்கை என்பது வந்து ரொம்ப அவசியம். அதுதான் நம்பிக்கை தான் வாழ்க்கைய. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால்தான் என் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், நிறைய டிப்ரெஷன், நைட்டு தூங்குறது இல்லை, ஒரு கடன் பிரச்சனை, அந்த கடனை நம்ம அடைச்சிட முடியுமா, வீட்டு வாடகை கொடுத்துட முடியுமா, வண்டி டியூ கட்டிட முடியுமா, நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிருவோமா அப்படின்னு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்ல நம்பிக்கையே இல்லாத இருக்கேன் சார். தன்னம்பிக்கையே இல்லை. ஒரு 40 பேர் ஒரு மாசத்துக்கு 40 பேர் எனக்கு வேணும் அட்வைஸ் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு நான் இப்போ இருக்கிறேன் மனநிலைமை. 40 பேர் வேணுமா? நான் பேசாமல் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஒரு 4000 பேர் கூப்பிட்டு அட்வைஸ் கேளுங்க முன்னுக்கு. எங்க இதெல்லாம் ஒரு இதா, அதாவது நம்பிக்கை இழந்தவன் தான் இப்படி எல்லாம் பயப்பட்டிருப்பான். உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆமா, ஒரு வண்டி எடுத்தா கூட இங்கிலேருந்து நம்ம போயிடுவோமா இல்லை ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவோமா? இதான் மனநிலை. இது ஏங்க வந்து எப்பவுமே வந்து மைனஸா பாசிட்டிவா யோசனை பண்ணுங்க, புரிஞ்சுதா? ஒரு பெட்ரோல் போட போனா கூட பெட்ரோல் பங்கு வெடிச்சிருமோ, நம்ம டக்குன்னு ஃபயர் பத்திக்கும்ல, அந்த பதட்டம் இருக்கும். எதுனாலும் ஒரு பதட்டமாவே இருக்கும். ஹெல்மெட் மாட்டிருந்தா கூட போலீஸ்காரருக்கு பார்த்தா ஒரு பயம், அப்படியே இந்த இப்படி கட் பண்ணி இந்த நைட்டு படுத்துங்கிறீங்களா, அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட் மாட்டிருக்குங்க. ராத்திரி படுத்துங்கிறீங்களா, காலையில எந்திரிக்க மாட்டோன்ற ஒரு பயத்தோடு படுக்கிறீங்களா? எந்திரிப்பன்னு நம்பிக்கையில் எந்திரிக்கீங்களா? எங்க சார் தூங்குறேன், அங்கே மட்டும் ஏன் பயமா இருக்க? எனக்கு தூக்கமே இல்லை சார். நைட்டெல்லாம் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது டிப்ரெஷன் எதையாவது யோசிப்பேன். நான் தெரியாதனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அது தன்னம்பிக்கை உருவாக்கி. தன்னம்பிக்கை உருவாக்கிங்க. நான் யார் மனசா புண்படுத்தி இருந்தேன்னா அப்புறம் இதையே நான் நினைச்சு நைட் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல, உங்க லைஃப்ல நிறைய பேர் புண்படுத்திருக்கீங்க, நீ பேசும்போதே தெரியுது. அவன் வெளியே சொல்லி இருக்க மாட்டான், அவ்வளவுதான். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி என்பது எப்படி சார்? அது இல்ல, கல்வி என்பது அத்தியாவசியம், நிச்சயமா அத்தியாவசியம். ஏன்னா 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கல்வி. இது ரீடேக் இல்லைங்க சார், திரும்ப நீங்க அதே தான் சொல்றீங்க. அதாவது பொதுவா வேற கேட்குறேன், நீங்கள் வந்து கல்வி இல்லாமலும் இப்படி இருக்கலாம், மனிதனுக்கு வந்து கல்வியே வேண்டாங்கிற மாதிரி சொன்னீங்க. இல்லைங்க, எழுத்தறிவு படிப்பறிவுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக வேணும். அதே இல்லாதவங்களும் இருக்காங்க, அதுங்க கூட இல்லாமல் படிப்பறிவே இல்லாதவங்களும் இருக்காங்க.
கண்டிப்பா சார். படிப்பறிவே இல்லாதவன் வந்து அழகா நம்மளுக்கு ஒரு பாத்திரம் தயார் பண்ணி கொடுப்பாரு. புரியுது. மண்ணில் ஒரு மண்பாண்டங்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் படிக்காதவங்க தான் எல்லாம். ஒரு உழவன் படிக்காதவன் ஏரோடு சோறு போடுறான்ல, அது அவனுடைய திறமை தானே. ஸோ படிப்பு மட்டுமே ஒரு ஒரு மனிதன் வந்து அதை நம்பியே கிடையாது. படிப்பு இருந்தால் இன்னும் ப்ளஸ், அவ்வளோதான். கல்வி வந்து இன்றைய உலகத்துக்கு கல்வி வந்து அவசியம். அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்வி, அதாவது ஒரு படித்தா இந்த படிப்பு படித்தா வேலை கிடச்சிரும், டாக்டருக்கு படித்தா வேலை கிடச்சிரும், இன்ஜினியருக்கு படித்தா வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு 10 வருஷமோ 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்க இன்றைக்கி வந்து வீட்டில் எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாருமே டிகிரி வாங்கியிருக்காங்க, யாருக்குமே வேலை கிடைக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல வரவேற்கிற விஷயம் தானே. இதில் என்ன நினைக்கிறது? இது பாராட்டணும். எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே. இல்லை, அப்போ வந்து என்ன தேவைங்கிறப்போ ஒரு மனிதன் வந்து அப்போ வந்து நம்ம இது படித்தா நமக்கு இந்த வேலை கிடைக்கும்ட்டு போகிற இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நம்ம படித்தாலும் வேலை கிடைக்கலங்கிற மனநிலைமையில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கற்றுக்கணுமா? இல்லை என்ன எல்லாருமே படிச்சிருக்காங்க? அப்படி இல்லை. நீங்கள் வந்து 100 மார்க் வாங்குறவங்களுக்கு முதல் உரிமை கொடுக்குறாங்க, அப்புறம் தான் 99க்கு வரும், அப்புறம் 98. இந்த ரேஷியோவில் போகும்பொழுது என்ன ஆகுன்னா, அது கீழே 50 லெவலில் வர்றவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு, நான் படித்த வேலைக்கே தான் போயாகணும்னு சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து குறைவு. படித்தது ஒன்று, செய்கிற வேலை ஒன்றா உள்ள வந்து அதிகம். ஆனால் வேலைக்கு போகிறாங்க, அது சுயமாக சம்பாதிக்கிறாங்க. புரிஞ்சவங்களுக்கு. ஆனால் கல்வி என்பது அத்தியாவசியம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேலை இல்லை, வேலை இருக்குதுங்கிறது அது வேலையில்லாம் திண்டாட்ட பிரச்சனை. ஒரு நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி அடைஞ்சுன்னா வேலை கிடைக்கும், தொழில் வளர்ச்சி குறையும் பொழுது வேலை போயிடுது. படித்தவன் தான், அவனுடைய வேலை வாய்ப்பு என்பது அதில் இருக்குது. அப்போ சார் இப்போது படித்தாக்க, இப்போ வந்து படித்தவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தாக்க இந்த இவ்வளோ சம்பளம் 30,000 ரூபா குறைஞ்சது சம்பளம், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், 40,000 ரூபா வேலை கிடைக்கும், ஏதோ எக்ஸட்ரா படித்தா வேலைங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து படிக்காதவங்களும் யூடியூப் மூலயமா சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா பாருங்களேன், இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம எதுக்கு நம்ம ஓப்பனாகவே சொல்லிடணும்ல? இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுத்துடணும் இல்லைங்க சார்? என்ன இன்ஸ்டாவில் சம்பாதிங்க, இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகுனா பணம் வரும், லட்சமாக சம்பாதிக்கலாம். ஏன் ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு எடுக்கிறீங்க? அது என்ன அது இல்ல சார், இன்னைக்கு வந்து அப்படித்தானே இருக்கு. செய்ய வேண்டிய முதல் காரியம் படிப்பு சார். இன்னைக்கு குழந்தை வந்து ஒரு 6 இல்ல சார், நம்ம படிச்சு எங்க போய் வந்தாலும் மணி தேவை, பணம்னு ஒண்ணு தேவை, புரியுதுங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு 6-7 வயசுல எல்லாம் பசங்க வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகுறாங்க, செலிபிரிட்டி ஆகுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில். இல்ல படிப்புன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் படிப்புக்கு விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. நான் சொல்றது படிச்சவனும் சம்பாதிக்கிறான், படிக்காதவனும் சம்பாதிக்கிறான். அது அவங்கவுங்களுடைய சுய திறமைகள் மட்டுமே. புரிஞ்சது அவங்களுக்கு? படிப்பையெல்லாம் தூக்கி வச்சு சம்பாதனை என்பது சுய திறமையில் சம்பாதிக்கிறது தான். இல்லைமா? இதில் பொய் பித்தலாட்டமெல்லாம் இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் முன்னுக்கு வந்திருப்பான். அதில் பித்தலாட்டம் பார்த்தா அதுலேயும் அவன் தண்டமாக போயிடுவான். இதுதான் நடக்குது. அதுக்கு ஏன் சார் என்கிட்ட கோச்சிக்கிறீங்க? அதுக்கு ஏன் என்கிட்ட கோச்சிக்கிறீங்க? உங்ககிட்டயா? இல்லை, நீ பயங்கர திறமைசாலிகளை பார்த்தா தெரியுது. பேச்சாலே எல்லாரையும் கவர் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அப்படிலாம் கிடையாது, போய் சொல்லாதீங்க. சரி, இல்லை அதுவும் ஒரு திறமை. பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம், அதுதான் உங்களுக்குள்ள திறமை. அந்த திறமையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் எங்கேயோ போயிடுங்க, அவ்வளோதான். சார் இப்போது கல்வி என்பது எந்தெந்த இடத்துல சார் தேவைப்படுது? ஒரு மனிதனுக்கு எந்தெந்த இடத்தில் கல்வி வந்து எல்லாருக்கும் தேவை. ஆனால் என்னென்னா கல்வி வந்து கல்வி தேவை எந்தெந்த இடத்தில்னு கேட்குறேன். எந்த இடத்தில் தேவைப்படும்? எல்லா இடத்துலையும் தேவைங்க. இப்போ வண்டி இருக்கு, 2 வீலர் தேவைப்படுனா 2 வீலர் என்ன பெட்ரூம்ல தேவைப்படுமா? 2 வீலர் அப்போ வந்து அது வந்து எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது தானே தேவைப்படும். அப்போ கல்வி என்பது எந்தெந்த இடத்தில் தேவைப்படுது? வண்டி ஓட்டுறது கல்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? இல்லை சார், கல்வி அதாவது ஒரு படிப்பு என்பது எந்த இடத்தில் தேவைப்படுது? ஒரு மனிதன் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தேவைப்படும், இங்கேருந்து திருச்சி பஸ் மதுரை பஸ்ஸானு தெரிஞ்சுக்க. அந்த மாதிரி எந்தெந்த இடத்தில் கல்வி கல்விங்கிறது நீங்கள் உங்களை தவிர நீங்கள் யாரு கூட பேசும் பொழுதுவே தேவைப்படும், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பேச்சு யாராவது ஒரு பதில் சொல்லாத கல்வி தேவை, இல்லைன்னா கஷ்டம். அது வந்து அனுபவ கல்வின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதா? படித்து தெரிஞ்சுக்கிறதுல அனுபவத்திலே கற்றுக்கிட்டு சொல்கிறது, புரிஞ்சுதா? புரியுது. கல்வி வந்து பல ரூபத்தில் இருக்குது. அது நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதில் திறமையை வளர்த்துக்கிறீங்களோ அதில் முன்னுக்கு வரும். அனைத்து மக்களும் வந்து படிக்கணும். படிப்பு என்பது, கல்வி என்பது ஒரு அத்தியாவசியம். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எல்லாரும் படிக்கிறாங்க, அதை தாண்டி நம்ம ஒன்று பண்ணும்போது தான். இல்லை, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லுங்கள். கல்வியை பற்றி சொல்லும் பொழுது
ஏழை எளிய மாணவர்களுக்குண்டான நல்ல உயர்தர கல்விக்கு வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பொது சேவை செய்வர்கள் அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இது ரொம்ப ஏன்னா ஏழை எளிய குழந்தைகளுக்கும் நல்ல அறிவு குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல், கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு கல்வி வந்து காசாக்கிட்டாங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும் இத்தனை லட்சம் கொடுங்க, இத்தனை கோடி கொடுங்க, இத்தனை கொடுங்க, என்ஜினியரிங் இத்தனை கட்டுங்க. ஸோ அந்த வசதி இல்லாதவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லைம்மா, இந்தியாவில் 100 பேர் அப்படின்னா 40 பேர் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு அவருடைய அறிவுக்கேற்ற மாதிரி படிப்பு வசதிகளை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செய்து கொடுத்தால் இன்னும் ரொம்ப வளர்ச்சி அடையும் நாடு. கண்டிப்பாக. இது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளோ சார். இப்போ அடுத்த கேள்விங்க சார். இப்போ பூமி அழியுமா? நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அது எனக்கு வந்து டைலாக் மறந்துருச்சு. பூமி அழியும். ஒரே ஒரு வாய்ப்பு. பூமி அழிய போது, கடல் நீர் பொங்க போது, சென்னை முங்க போது, கரெக்டா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல. முங்க போகுதுன்னு சொல்லவே இல்லையே, மிதக்கும்னு சொல்லியிருக்கேன். மிதக்கும் இல்ல, ஒரு ரைமிங்கா இருக்கு. வெள்ளத்தில் மிதக்கும்னா மழை வந்து தெருவெல்லாம் மிதக்குதுங்க சார். அது ஒரு அடியா இருந்தானே, அரை அடியா இருந்தானே, அது 4 நாள் போயிடுறது வேற. ரொம்ப அதிகபட்சமாக மழை வரும் பொழுது இன்னும் 4 அடிங்கிறது 4 அடிக்கு உயரத்துக்கெல்லாம் தண்ணி போகுங்கிறது தான் சொல்றது. புரியுது. ஸோ அதாவது இந்த வருடத்திலிருந்து அந்த சீதோஷண நிலை மாற்றங்கள், இயற்கைய மாற்றங்கள் வந்து நிச்சயமாக கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது சித்தர்கள் கூறிய விஷயம். அதை தான் நான் சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மழைப்பொழிவு அதிகம், பூமி அதிர்வுகள் அதிகம். நீங்கள் பேப்பரில் டெய்லி படிக்கலாம். பூமி அதிர்வுகள் அதிகமாக இருக்குது, கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது, காற்று நிறைய அடிக்குது சொல்கிறாங்களா. அங்கங்கே ஃபயர் ஆக்சிடென்ட்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எடுத்து பாருங்கள், திடீர்னு இங்கே தீ விபத்து அங்கே தீ விபத்துன்னு வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பஞ்சபூதனுடைய இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளாம் கேர்ஃபுல்லாக தான் சொல்ல வந்தனோடைய, இது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. நானும் மனுஷன்தான். அதாவது ஆமாம். ஓ அப்படியே ஒத்துக்கிட்டீங்களா? சரி. நான் எதுக்கு சொல்லனா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் சிந்திக்கணும், அவ்வளோதான். நான் வேணும்னுலாம் சொல்ல, நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போது ஒரு மழை வருதுன்னு தெரிஞ்சோன்னா இன்றைக்கி மழை வருதுன்னா கொடை எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறீங்களா? ஒரு அட்வான்ஸ் தாட்டு தானே. மழை பெய்ய ஆரம்பித்தோன்னே மழையிலேருந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் தேடுறீங்களா? அப்போ புத்தி வேலை செய்யல. அப்போ ஒரு சீதோஷனில் ஒரு வானிலை அறிக்கை சொல்லுது மழை வருது பார்த்து போங்க அப்படின்னு நம்ம தான் பார்த்துருக்கணும். அப்போ மக்களுக்கு வந்து புத்தி வேலை செய்யலன்னு சொல்கிறீங்க? புத்தி வேலை செய்யலன்னு சொல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு கேர்லெஸ்ஸு, அதாவது ஒழுக்கமின்மைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா விஷயத்திலும் ஒழுக்கம் வேணும், நிச்சயமாக ஒழுக்கம் வேணும். ஒரு அரசாங்கம் சொல்லுது இதை கடைப்பிடிங்கன்னா அது ஒழுக்கம் வேணும். இன்னைக்கு வந்து டிராஃபிக்கில் ஒரு ஒழுக்கம் இருக்காங்க. நான் கேட்குறேன், டிரைவிங்கில் ஒரு ஒழுக்கம் இருக்கா? ஆமாம். இன்னும் இன்னைக்கு யாருமே காரில் கீப் லெஃப்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம சிஸ்டம் என்ன, கீப் லெஃப்ட். யாராவது வந்து லெஃப்ட் சைட்லேயே போகிறாங்களா? ஓவர்டேக் யாராவது ரைட்டில் எடுக்கிறாங்களா? நம்ம கார் இப்படி போய் நம்ம லெஃப்ட் ஒதுங்கலாம் போது லெஃப்ட்ல ஒருத்தவங்க ஓவர்டேக். சார் அதை விடுங்க சார். இன்னைக்கு யாராவது ரோட்ல போறாங்களா சார்? யாரு? 2 வீலர் எடுத்துட்டு இந்த சைட்ல விடுறது என்ன, இங்க டீ கடை உள்ள விட்டு போறது என்ன, நடந்து போற பப்ளிக் அது உள்ள விட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கேப் கிடைச்சா போறது. சர்க்கஸே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சார், புரிஞ்சு. அததான் சொல்றேன், இதெல்லாம் என்னது ஒழுக்கக்கேடு. அப்ப தனி மனித. இன்னைக்கு பாக்குறேன் சார், டி நகர்ல ஒருத்தவங்க வந்து மாடி மேல ஏத்தி இந்தாண்ட இறக்கிட்டு இருக்காங்க டிராபிக் ஜாம். அப்புறம் யார் தப்புது? அவங்க மேல இல்ல மனிதனுடைய ஒழுக்கமின்மை தான். ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து ஒழுக்கம் வேணும். பிறப்பில் ஒழுக்கம், வளர்ப்பில் ஒழுக்கம், வாழ்க்கையில் ஒழுக்கம், கல்வியில் ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கம், கணவன் மனைவி ஒழுக்கம், நண்பர்கள் ஒழுக்கம், அரசியல் ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம், எல்லாமே ஒழுக்கம் வேணும். இல்லைன்னா எல்லாமே கெட்டு குட்டிச்சவராக போயிடும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ ஒழுக்கத்தை கிடைப்பேன். தனி மனித ஒழுக்கம் மட்டும் நல்லா இருந்துன்னு வைங்க, நாம் எல்லாருமே நம்பர் 1, வேர்ல்டே நம்பர் 1 தான். நான் சொல்கிறது இந்தியா மட்டுமல்ல, தனி மனித ஒழுக்கம் உள்ள எந்த நாடாவது பாருங்கள் நல்லாவே இருக்கும். அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நானே வந்து சொல்கிறேன்னா நான் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். சிக்னல் போடுது நில்லுன்னா நின்று போகணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு வண்டி வரலன்னு போகக்கூடாது. அவங்க மெனக்கட்ட சிக்னல் போட்டு வச்சுருக்காங்க. அந்த நிற்கிற பொறுமையும் கூட கிடையாது. ஆக ஃபஸ்ட்டு பொறுமை கிடையாது. எல்லாருமே ஃபாஸ்ட்டு வேர்ல்டுங்கிற சரியாக தப்புச்சு. வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுலேயும் கூட நின்று நிதானமாக ஆலோசனை பண்ணி செஞ்சால் நீங்கள் சொன்ன விபத்துக்கெல்லாம் நடக்காது. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது. ஸோ ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு நிச்சயம். தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு நாட்டை உயர்த்தும். சரிங்க சார். இது இப்போது அதான் சென்னையில் நிறைய மழை பெய்யுது, சென்னை வந்து முழுக போகுதுன்னு சொன்னீங்க. முழுக போகலன்னு சொல்லம்மா, முழுகின்னு எவன் சொன்னா? நான் தண்ணி வந்துடும் முழுக போகுதுன்னு சொல்லு. மூழ்கும் அளவுக்கெல்லாம் மழை பெய்யும் தான் சொல்லிக்கிறேன். மூழ்குன்னு சொல்ல, மிதக்கும். தண்ணிங்கிறது ஒரு தெருவிலேயே 10 அடிக்கு வந்த கூட ஓடும். இப்போது ஏரிகள்லாம் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு வைங்களேன், சிட்டிக்குள்ளே தான் தண்ணி வரும். அப்போ ஒரு 4 நாளைக்கு சிரமம் தானே, அந்த 4 நாளும் சிரமம் தானே, அதைத்தான் சொல்ல வரேன்.
அது எப்போ சார் வரும்? இல்லை, இந்த இயர்ல இருந்து அதிகமாக இருக்கும். மழைப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக அடிக்கும். 30 வருஷம் வரைக்கும், 2030 வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ச்சியாக இருக்கும். அதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அங்கே என்ன தவளை வச்சுருக்கீங்களா? இல்லை சார். இல்லை, இங்கேருந்து பாம்பு எடுத்தீங்க, அங்கே ஏதாவது தவளை வச்சுக்கீங்களா பார்த்து? சும்மா ராக்கெட் விட்டாக்க ஓசோன் படம் வந்து கிழிஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ராக்கெட் அப்புறம் விடாத எப்படி சார் வாழ முடியும்? இல்லை, அந்த ஓசோன் மண்டலம் வந்து பிரேக் ஆகுது. அதெல்லாம் விட்டு அது விடும்பொழுது என்னன்னா இயற்கைக்கு மாறுபட்டது. இப்போ சூரிய வெளிச்சமெல்லாம் ஒரு 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 அளவு கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறது தான் அது வேலை. மற்ற கிரகங்களோட மற்ற இயற்கை சம்மந்தப்பட்டதால் ஒரு கண்ட்ரோல் பண்ணி பூமிக்கு வர்றது ஓசோன் மண்டலம். அது வந்து பிரேக் பண்ணுறாங்க, உடையுது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூரிய ஒளி அதிகமாகும், வெயில் அதிகமாக தெரியும். அந்த வெயில் அதிகம் வந்து நீர்நிலையிலேருந்து உரியும், மழைகள் அதிகமாக வரும். ஸோ இதுதான் ஓசோன். நீங்கள் என்னமோ கேட்டீங்க, இப்போ அதை மறந்துட்டேன். என்னது? ராக்கெட்டு சும்மா விடுறது. ராக்கெட்டு சும்மா விடுறீங்கன்னா அவங்க வந்து ஓசோனை கிழிக்காத அளவுக்கு ராக்கெட் விட சொல்கிறேன், அவ்வளோதான். ராக்கெட் விட்டு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ராக்கெட் விடுறாங்க, அந்த ராக்கெட் என்ன போய் ஒரு சேட்டலைட்டு கொண்டு அங்கே நிலைநிறுத்திட்டு வந்துடுது. இதுக்கு தான் யூஸ் ஆகுது ஒழிய நீங்கள் ராக்கெட் விட்டு வேறு அதையெல்லாம் தாண்டிட்டு சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க சார்? எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தானே சார்? ஒரு ஆராய்ச்சி தானே. இப்போ அவங்க வந்து ராக்கெட் விடுறாங்கன்னா ஒரு ஆராய்ச்சிக்காக தான் அவங்க விடுறாங்க. அவங்க ஒன்றும் ராக்கெட் வெடி உள்ள முதல் போன ஆம்ஸ்ட்ராங்கே போயிட்டு இங்கே ஒன்றும் இருக்காதியா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திரும்பி பண்ணிட்டாரு. அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் இல்லைல்ல. அவங்க வந்து ஒரு ராக்கெட் வந்து அத்தனை கோடி செலவு பண்ணி அவங்க வேஸ்ட்டாக விட மாட்டாங்கல்ல. அது 50-60 வருஷமாயும் இன்னும் எங்கள் தண்ணி இருக்குதா, என்ன இருக்குது ஒன்றும் தெரியாது. செவ்வாயில் இருக்குதா, புதனில் இருக்குதா, ஒன்றும் தெரியாது. தேவையில்லாமல் இருக்கிறது. நீ வந்து 100 வருஷத்துக்கு மேலே உசுரோடு இருக்க போகிறதில்ல. இங்கே உருண்டு பிறண்டு ஒழுக்கமாக இருந்துட்டு போக வேண்டியதானே. யாராவது கேட்டாங்கன்னா இப்போ சார் கண்டுபிடிப்பு என்பது பல்லாயிரக்கணக்கான வரலாறுங்க சார். கண்டுபிடிப்பு என்பது பல்லாயிரக்கணக்கான வரலாறு. பார்த்தா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்த விஞ்ஞானிகள் மேலே இப்போ எவனும் கிடையாது. அன்னைக்கு இருந்த விஞ்ஞானிகளை வேற, அன்னைக்கு இருந்த விஞ்ஞானிகள் தான் டாப்பு. அவங்க எழுதின ஜாதகத்தை வச்சு தான் இன்னைக்கு அமாவாசை கரெக்டாக வருது. அவன் விஞ்ஞானியா, நீங்கள் விஞ்ஞானியா? எப்போ அமாவாசைன்னு நீங்கள் எதை பார்த்து சொல்கிறீங்க? கேலண்டர் பார்த்து சொல்கிறீங்களா? இன்றைக்கி அமாவாசைன்னு வருதா, இன்றைக்கி பௌர்ணமின்னா வருதா, இன்றைக்கி இந்தந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் இப்படியெல்லாம் மூவ்மெண்ட் கரெக்டாக சொல்கிறாங்களா? அப்போ யார் சயின்டிஸ்ட்டு? அவன் அங்கே ராக்கெட் விட்டு போய் பார்த்தான்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது சார். விஞ்ஞானம் என்பது சார், நீங்க சொல்ற மாதிரி விஞ்ஞானம் என்பது வந்து எப்ப மழை ஒரே வார்த்தை ரொம்ப விஞ்ஞானம் என்பது விஞ்ஞான வளர்ச்சி ஒரே ஒரு டைலாக் தான். விஞ்ஞான வளர்ச்சி பற்றி கேட்காதீங்க. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி என்பது அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஆக்கப்பூர்வமான படிகள் குறைவு.